If you're giving your CS exams in June 2026, this is a checklist that will help you to start your preparation smoothly. First point என்ன அப்படின்னா, decide if you want to give one module or both modules. இது வந்து ரொம்ப crucial-ஆன decision. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடியூல் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனோ இல்லை ஸ்டடி பிளானோ நீங்கள் போட்டு படிக்கலாம். ஆனால் இப்போ 2 மாடியூல்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா இட்ஸ் a different plan. நம்ம எப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னா கிளாஸஸ் போகிறோம் 7 பேப்பருமே கவனிக்கிறோம், ஸோ அதனால லாஸ்ட்டாக டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 7மே எழுதலாம் இல்லைனா 4 பேப்பர்ஸ் எழுதலாம் அப்படின்ற டெசிஷனை வந்து நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கோல் இல்லாமல் நீங்கள் வந்து எதையோ நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் பி கிளியர் வித் யோர் கோல். ப்ளீஸ் டிசைட் இஃப் யூ வாண்ட் கிவ் ஒன் மாடியூல் ஆர் போத் த மாடியூல்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்டடி ரொட்டீன் ஆர் ஸ்டடி பிளான். ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்துக்கோங்க. லைக் இந்த டைமில் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் இஃப் இட் இஸ் 1 hour a day, ப்ளீஸ் டூ இட் ஃப்ரம் நவ். நீங்கள் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கேன், இப்போ படிக்கிறது வந்து இஸ் லைக் நாட் நெசசரின்னு நினைக்கக்கூடாது. செல்ஃப் ஸ்டடி ஃப்ரம் day 1 இஸ் லைக் ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ ஹாவ் அ ஸ்டடி ரொட்டீன் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட நீட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் பொறுத்தாப்பில் நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணி அந்த பிளானை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஈவன் இஃப் இட்ஸ் ஃபார் 1 hour a day. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சைன் அப் ஃபார் யர் கிளாஸஸ் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் யூர் நோட்ஸ். லைக் நீங்கள் கிளாஸஸ் வந்து சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்றத விட எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிளாஸஸை கவனிச்சு அந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறது தான். when you take down hand written notes you will remember the concepts more clearly. ஏன்னா நீங்கள் அதை எப்படி கவனிக்கிறீங்களோ அந்த அர்த்தத்தில் அந்த எக்ஸாம்பிள்ஸோடு தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கேன் லுக் இன் டு யுவர் நோட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் தென் ப்ரிப்பேர் ஃபார் யர் எக்ஸாம்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த டைம் யூ ஹேவ். நம்ம கையில் நிறைய டைம் இருக்க மாதிரி தோணலாம், ஆனால் இன் ரியாலிட்டி ஜூன் எக்ஸாம்ஸை பொறுத்த வரையில் ஆஸ் இட் இஸ் ஸ்கெட்யூல்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் நமக்கு 5 whole months தான் கிடைக்குது. அதுலேயும் ஜான் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் நவ் யூ கேன் ஃபினிஷ் யுவர் சிலபஸ் ஆன் டைம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி. ஒரு கான்செப்டை படிக்கிறீங்கன்றப்பவே அதோட அர்த்தம் என்ன, அப்புறமா அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா சிஎஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரையில் கொஷின் மோஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் பேசிஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் அ கம்பெனி செக்ரட்டரி வாட் வுட் யூ சஜஸ்ட், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எண்ட் ஆகும் இல்லைனா ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மாதிரி தான் வந்து கேள்வி வரும். ஸோ நீங்கள் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். So, to summarize, decide if you are giving one module or both modules, create a proper study routine, sign up for classes and start taking handwritten notes, don't underestimate the time you have, prioritize conceptual clarity and understanding of the subject. Okay. Alright, see you guys in my next video. For more such content, like and subscribe to the channel.